பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ண, மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ண, மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ண உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ண உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ண உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு. அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு. வடிவாய் நின்பல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. வடிவாய் நின்பல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. வடிவார் சோதி வளர் துறையும் சுடராழியும் பல்லாண்டு. வடிவார் சோதி வளர் துறையும் சுடராழியும் பல்லாண்டு. படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். श्रीमत्वतूल वरदार्य गुरोस्तनूजं श्रीवाससूरिपदपङ्कज राजहंसं श्रीमन्नदार्तिहरदेशिक पौत्ररत्रं रामानुजं गुरुवरं शरणं प्रपत्ये. அப்பன் திருவடிகளே சரணம். அடியன் ராமதாசன். ஆழ்வார்கள் அமுதமும் குருபர இறங்கவும் என்று ஒரு உபன்யாசம் செய்ய முயற்சி எடுத்துக்கொள்வது மிகவும் சந்தோஷம் அளிக்கிறது. ஆழ்வார்களை பற்றி அனைவரும் அறிய வேண்டும். ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் அணைந்தால் எம்பெருமானுடைய கிருபை நமக்கு பரிபூர்ணமாக கிட்டும். எனவே இந்த முயற்சி நாராயணன் சுவாமி எடுத்தது மிகவும் பாராட்டக்கூடியது. இது மேன்மேலும் தொடர்ந்து நல்லபடியாக நடக்க எம்பெருமானார் மற்றும் நம் ஆச்சாரியன் திருவடி பிரார்த்தித்து நிற்கிறேன். அடியன் ராமதாஸ். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்யாதி குணாநவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியோமோகதஸ்ததிராணி திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. மாதாபிதா யோதனயஸ்தனயா விபூதிம் சர்வம் யதேவ நியமேன மனத்வயானாம். ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரவிலம் பிரணமாமி மூர்த்தா. பூதம் சரஸ்ய மகதாவிய வட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரேணும் பரகால யதீந்திரமிஸ்ரான். ஸ்ரீமத் பராகுசமுனிம் பிரணதோஷ்மி நித்யம் குருமுகம் அனதீப்ய பிராக வேதயனசேஷான்.
நரபதி பரிக்ளுப்தம் சுல்க மாதானுகாமக சுவசரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் துஜுகுலத்துலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் தடமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்காள் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்று உரைத்தோம் கீழ்மையினிற் சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு நின்றோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நமின்றுரைப்பர் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே. அடியார்களுக்கு அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். 3 ஆழ்வார்கள் சந்தித்ததை பார்த்தோம். 4ஆவதாக இந்த வாரம் திருமதிசை ஆழ்வாருடைய வைபவத்தை பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சொன்னபடி இதுவரை பகவானுடைய லீலா வினோதங்களை அனுபவித்தோம். இப்போ அடியவர்களுடைய பெருமையை பார்க்க போகிறோம். திருமழிசை ஆழ்வார் கிபி 7ஆம் நூற்றாண்டில் சித்தாதிரி வருஷம் தை மாதம் கிருஷ்ணபட்சம் பிரதமை திதியில் மகா நட்சத்திரத்தில் பெருமாளுடைய திருவாழி, அதாவது சுதர்சன சக்கரத்தாழ்வார்னு சொல்லுவோம். சக்கரம்னு அவர் கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தினுடைய அம்சமாக திருமழிசைங்கிற ஊரில் அவதாரம் பண்ணுறார். திருமழிசைங்கிறது எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்துக்கு கிழக்க இருக்குது. அந்த ஊரில் ஏகச்சக்கர யாகங்களும் பல யாகங்கள் நடந்த முனிவர்களெல்லாம் சேர்ந்து இருந்தக்கூடிய ரிஷிகளெல்லாம் சேர்ந்திருந்த இடம் திருமழிசை. அந்த இடத்துல பார்கவ முனிகருக்கும் அவருடைய மனைவியாகிய கனகாங்கிக்கும் பகவானுடைய அனுகிரகத்தினால திருமழிசை ஆழ்வார் அவதாரம் பண்ணுறார். அவர் அவதாரம் பண்ணின உடனே பிறந்த உடனே அவர் முழு குழந்தையா இல்லை, பிண்டமாக இருந்தார். உயிர் இல்லாமல் வெறும் சத பிண்டமாக வந்தது. இப்போ சொல்லணும்னா அபார்ஷன் அந்த மாதிரி பிண்ட உருவத்தில் குழந்தை பிறந்த உடனே இவர்கள் 2 பேரும் இந்த குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு, அந்த காலத்தில் வசதியெல்லாம் கிடையாது. அதனால் அதை கொண்டு போய் ஒரு மூங்கில் காட்டில் அந்த குழந்தைய அந்த கருவை தூக்கி போட்டுட்டு போய்விடுகிறார்கள். அந்த குழந்தை ஒன்றுமே உயிரற்ற ஜடமாக அந்த குழந்தை இருக்கு. பகவான் தன்னுடைய கடாட்சத்தினால அந்த குழந்தையை பார்க்குறார். பகவானும் தாயாருமா பார்த்த உடனே அந்த குழந்தைக்கு முழு உருப்பெற்று குழந்தை முழுசாக உருவாகி அழ ஆரம்பிக்கிறது. அங்கே திருவாளன்னு ஒரு பிரம்பு அறுக்கிறத தொழிலாக வைத்து கொண்டு வர, அதாவது மூங்கில் கூட செய்கிறவங்க, அவன் பிரம்பு அறுக்கிறதுக்காக அங்கே வரான். அங்கே வந்த அந்த திருவாளன் குழந்தை கத்துறதை பார்த்த உடனே அவனுக்கு குழந்தை கிடையாது. அதனால அந்த குழந்தையை அள்ளி எடுத்துக்கொண்டு நேர வீட்டுக்கு போகிறார். அந்த திருவாளன் தன்னுடைய வீட்டுக்கு போன உடனே தன்னுடைய மனைவியாகிய பங்கை செல்விட்ட கொடுத்து, இப்படி ஒரு குழந்தை மூங்கில் காட்டுக்குள்ளே இருந்தது, அழுதுட்டு இருந்தது, அந்த குழந்தையை நான் எடுத்துகிட்டு வந்தேன்னு கொண்டு வந்து கொடுக்குறார். அவர்களுக்கு குழந்தை இல்லாதனால அந்த பங்கை செல்வி அந்த குழந்தையை தூக்கி மார்போடு அணைத்து கொண்ட உடனே அவளுக்கு மார்புலேருந்து பால் சுரக்கிறது. உடனே பாலை கொடுக்குறா, அந்த குழந்தை குடிக்க மாட்டேங்கிறது. ஆனால் அந்த குழந்தை பால் சாப்பிடாம தன்னுடைய மற்ற நடவடிக்கைகள்லாம் இருக்குது, அழுகை, ஓடுறது, ஆடுறது எல்லாம் இருக்குது, ஆனால் உணவே சாப்பிடல. இது ஆச்சரியமாக இருக்கே, இந்த குழந்தை இது தெய்வாம்சம் உள்ள குழந்தையா இருக்குது, சாதாரண மனுஷ குழந்தை இல்லைன்னு அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள்.
அப்பொழுது அங்கே ஒரு குழந்தை, அங்கே ஒரு முதியவர் ஒருத்தர், ஒரு வயசானவர், அவருக்கு குழந்தை கிடையாது. அவர் ஒரு பெருமாளுடைய பக்தர். அவர் வீட்டில், தன்னுடைய வீட்டில் பூஜை பண்ண பாலை எடுத்து கொண்டு வந்து, அதாவது பெருமாளுக்கு ஆராதனை பண்ண பாலை கொண்டு வந்து இவர் கொடுக்கிறார். இந்த குழந்தைக்கு கொடுத்த உடனே அந்த குழந்தை பாலை சாப்பிடுறது. உடனே அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. சரி, இது தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை, ஆகவே நீங்களே இனிமேல் தினசரி பால் கொண்டு வந்து கொடுங்கோங்கிறார். அவர் தினமும் பெருமாளுக்கு திருவாதனம் பண்ண பாலை கொண்டு வந்து கொடுக்கிறார். அவருக்கும் குழந்தை கிடையாது. ஒரு நாள் இந்த குழந்தை தினமும் அந்த பாலை சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ந்து கொண்டு வருகிறது. ஒரு நாள் இந்த குழந்தை தன்னுடைய சாப்பிட்ட பால் மிச்சத்தை வச்சிருந்தது கொஞ்சம். அந்த மிச்சம் வைத்த பாலை இவர்கள் 2 பேரும், இந்த தம்பதியர்கள் சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்ட உடனே அந்த முதியவருடைய மனைவிக்கு மறுபடியும் கரு உண்டாகி அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அதுக்கு பேர் கணிகண்ணர்னு பேர். இவர் திருமழிசையாளர் வளர்ந்து வந்த காலத்தில் பெரியவரானதுக்கப்புறம் அவர் கல்வி கற்க போகிறார். எல்லா வகையான சமயங்கள் நூல்களை படிக்கணும்னு சொல்லி பௌத்த, சமண, சைவ 3 வகையான சாஸ்திரங்களையும் கற்றுக்கிறார். கடைசியில் சைவத்தில் திளங்கி சைவ நூல்களை எல்லாம் படித்து பக்திசாரருங்கிற பேர், அவருக்கு சிவவாக்கியருங்கிற பேரோட இவர் அங்கே இருந்து கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் அவர் பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொண்டு சிவவாக்கியருங்கிற பேரோட வாழ்ந்துட்டு வர, ஒரு நாள் அவரை பேயாழ்வார் சந்திக்கிறார். பேயாழ்வார் சந்தித்த உடனே பேயாழ்வார்கிட்ட சந்தேகங்கள் கேட்கிறார். பேயாழ்வார் விளக்கம் சொல்லி, இந்த உலகத்துக்கு முதல் காரணம் நாராயணன் தான் அப்படின்னு பெருமாளுடைய பெருமைகளை சொல்றார். உடனே அவர் பக்திசாரருங்கிற பேரோட வைஷ்ணவராயிடுறார். வைஷ்ணவராயி அவர் ரொம்ப நாள் தபஸ் பண்ணி, ஒரு நாள் ஒரு இடத்துல தபஸ் பண்ணி யோக நிலையில உள்ள ஒரு குகைக்குள்ள இருந்து யோக நிலையில இருக்கிறார். இந்த முதல் மூன்று ஆழ்வார்களும் நான் சொன்னேன்ல, இவர்கள் முதல் 3 ஆழ்வார்கள் ஐப்பசி மாதம் அவதாரம் பண்ணாங்க. இவர் தை மாதம், ஒரு 3 மாதம் தான் வித்தியாசம் 2 பேருக்கும். ஒரே வருஷம், ஒரே நாள். இந்த 3 ஆழ்வார்களும் சுற்றி தீர்ந்தவர்கள் ஒரு இடத்துல ஒன்று சேர்கிறார்கள். இந்த குகைக்குள்ள ஒரு பிரகாசமான ஒளி தெரிகிறது. இது என்னன்னு அந்த இடத்துல பார்க்கும்போது உள்ள பக்திசாரராகிய திருமழிசை ஆழ்வார் உள்ள தபஸ் பண்ணி கொண்டிருக்கார். உடனே திருமழிசை ஆழ்வாரை சந்தித்து 3 பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் வழங்குகிறார்கள். அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு இவர் திருவக்காங்கிற இடத்துக்கு போறார். திருவக்கால காஞ்சிபுரத்தில் திருவக்கான்னு ஒரு இடம். அந்த இடத்துல போய் இவர் ஒரு ஆசிரமம் அமைத்து கொண்டு திருவக்கால இருக்கார். இருக்கும்போது ஒரு நாள் இவருக்கு கணிகண்ணன்கிற, ஏற்கனவே இவருடைய அனுகிரகத்தினால பாலை குடித்து வளர்ந்த கணிகண்ணன்கிறவர் அவருக்கு அங்கே சிஷ்யனா பணிவிட பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் இவர் தபஸ் பண்ணக்கூடிய இடத்துல இவருடைய ஆசிரமத்தை கூட்டி மொழிகி ஒரு வயசான பெண் கூட்டி மொழிகி கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதை பார்த்த உடனே இவர் யோக நிலை கலைஞ்ச உடனே பார்க்கிறார், அவர் இருக்கக்கூடிய இடம் சுத்தமாக கோலம் போட்டு மொழிகி சுத்தமாக இருக்கு.
அதை பார்த்த உடனே கேட்குறார் அந்த முதிய பெண்ணை கூப்பிட்டு. அந்த பொண்ணு சொல்றா, நான் தான் சுவாமி, நான் கைங்கரியம் பண்ணேன் அப்படின்னு சொல்றா. சொன்ன உனக்கு என்னம்மா வேணும்னு கேட்குறார். அப்போ அந்த பெண் சொல்றா, எனக்கு இந்த கைங்கரியம் தொடர்றதுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும். எனக்கோ வயசாயிடுத்து, வயசான காலமாக இருக்கிறதுனால என்னால் தொடர்ந்து இந்த பணியை நான் செய்ய முடியுமான்னு சந்தேகமாக இருக்கு. அதனால நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணி இளமையாக இருக்கணும் அப்படின்னா. உடனே ஒரு ஸ்லோகம் சொல்றார். சொன்ன உடனே இவ இளமையான பெண்ணாயிடுறார். இவர் அவருடைய பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இவரும் அதே மாதிரி கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் பல்லவராயன்கிற அந்த ராஜா ஒரு நாள் பட்டண பிரவேசம் பண்ணி கொண்டு வரும்போது இவள் வாசல் அதிகாலையில் காலம்பரை கோலம் போட்டு வாசல் தெளித்து கொண்டு இருக்கிறாள். அழகான பெண்ணாக இருக்கா. இவளை பார்த்த உடனே பல்லவராயன்கிற அரசன், நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளலான்னு நினைக்கிறேங்கிறார். உடனே இந்த பெண் சொல்கிறாள், அரசே, உங்களுடைய கட்டளை நான் மீறல, உங்களை திருமணம் செய்து கொள்ள எனக்கு சம்மதம். ஆனால் ஒரு நிபந்தனை, நான் தினமும் இந்த ஆச்சாரியனுக்கு செய்யக்கூடிய கைங்கரியத்தை நான் தொடர்வேன். அதை எந்த காரணத்தை முன்னிட்டும் நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு அவர் வேண்டுகிறார். மன்னனும் அதற்கு சம்மதிக்கிறான். சம்மதித்த உடனே தொடர்ந்து இவள் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறாள். நாள் ஆக ஆக கொஞ்ச நாள்ல என்ன ஆறுதுன்னா, இந்த அரசனுக்கு வயசாயிடுத்து, முதுமை ஆயிட்டான். ஆனால் அவனுடைய மனைவியாகிய அவ இளமையாவே இருக்கா. உடனே அரசனுக்கு ஒரு சந்தேகம். உடனே கேட்கிறான், தனிமையில் கூப்பிட்டு, ஏம்மா, எல்லாருக்கும் முதுமைங்கிறது வருவது இயற்கை, ஆனால் எனக்கு மாத்திரம் முதுமை வந்துருச்சு, நீ இன்னும் அப்படியே இளமையோடு இருக்கிறாயே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், சுவாமி, பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் செய்கிறவங்களுக்கு, அதனால பகவானுடைய கைங்கரியம் செய்யக்கூடிய உங்களுக்கும் பாகவத கைங்கரியம் செய்பவர்களுக்கும் எப்பொழுதுமே இளமையாக இருப்பார்கள் என்கிற விஷயத்தை சொல்றா. அப்ப நானும் இளமையாகணும்னு சொல்லி நேர பக்திசாரரை அழைத்து வருவதற்கு காவலாளிகள் அனுப்புகிறார். உடனே பக்திசாரர் போகாம கணிகண்ணர் போகிறார். கணிகண்ணன் போன உடனே கணிகண்ணன்ட்ட சொல்றார், இப்படி நீ எனக்கு என்னை பாடுங்கோ, இப்படி என்னுடைய மனைவி கைங்கரியம் பண்ணனால அவளை பாடினீங்க, ஒரு ஸ்லோகம் ஒரு பாடல் பாடின உடனே அவள் இளமையாயிட்டா, அதனால எனக்கும் என்னை பற்றி பாடி நானும் இளமையாகணும்னு சொல்கிறார். கணிகண்ணன் சொல்கிறார், அவள் கைங்கரியம் பண்ணினார்கள், அதனால பாடணும், நாங்கள் வேற யாரும் மாநிலத்தில் பாட மாட்டோம், பகவானை தவிர வேற யாரையும் பாட மாட்டோங்கிறார். பல்லவராயன் சொல்றார், அரசனும் மகாவிஷ்ணுவும் ஒன்று. மகாவிஷ்ணு என்ன பண்றாருன்னா எல்லா ஜனங்களையும் காப்பாற்றுகிறார். சாஸ்திரத்தில் என்ன சொல்றதுன்னா, அரசனை தெய்வத்துக்கு சமமாக மதிக்கணும்னு சொல்லியிருக்கு. அரசன், பெற்ற தாய் தகப்பனார், ஆச்சாரியார்கள் 3 பேரையும் தெய்வத்துக்கு சமமாக வைத்து பார்த்தால் தவறில்லைன்னு சொல்லி ஒரு சாஸ்திரம். அதனால நீ என்னை தெய்வமாக நினைத்து கொண்டு என்னை பாடலான்னு சொல்றார். அப்பொழுது இதை சொன்ன உடனே ஒரு பாடல் பாடுறார். ஆடவர்கள் எங்கன் அகழ்வார் அருள் சுரந்து பாடகமும் ஊரகமும் பாம்பனையும் நீடியமால்
நின்றான் இருந்தான் கிடந்தான் இதுவன்றோ நன்றார் பொழிகட்சி மாண்பு அப்படின்னு பாடுறார். அரசனுக்கு கோபம் ஓடுது. என்ன பாட சொன்னா நீ பெருமாளையே பாடுறியே அப்படின்னார். நீர் தானே சுவாமி பெருமாளும் நீரும் ஒன்றுன்னு சொன்னீர், அதனால பெருமாளை பாடினா உன்னை பாடினது மாதிரி தானேன்னு என்று சொல்லுகிறார். இப்போ காஞ்சி மன்னனுக்கு கோபம் வருது. உடனே அப்படி என்றால் நீ என்னுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடாது, நீ வெளியே போன சொல்லிடுறார். கணிகண்ணனுக்கு ரொம்ப வருத்தம். ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு நாம் இங்கே இருந்தோம், இப்போ நம்ம இந்த அரசன் ஊரை விட்டு வெளியே போக சொல்லிட்டானேன்னு ரொம்ப சோகத்தோடு வருகிறார். வந்தவர் சோகத்தோடு இருக்கிறத பார்த்த உடனே திருமழிசை ஆழ்வார் கேட்குறார், என்ன கணிகண்ணா என்ன வருத்தமாக இருக்கியேனார். இப்படி அரசன் ராஜா கூப்பிட்டார், நடந்த விஷயத்தை சொன்னார். சொன்ன உடனே அப்படியா, சிஷ்யனாகிய நீ எனக்கு என்னுடைய நான் பக்தியாக பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறேன்னா நீ எனக்கு பணிவிடை பண்ணுறதுனால நான் முழு நேரமும் என்னால் ஆராதனை பண்ண முடியுது, அதனால் நீ இல்லாமல் நான் என்கிட்ட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உன்னோடு வருகிறேன் அப்படிங்கிறார். போகும்போது ஒரு சும்மா போகல. உடனே அங்கேருந்து திருவுக்கால இருந்த பெருமாளை பார்க்குறார். பார்த்துட்டு ஒரு பாடல் பாடுறார். கணிகண்ணன் போகின்றான் காமர் பூங்கச்சி மணிகண்ணா நீ கிடக்க வேண்டா, துணிவுடைய சென்னா புலவனும் புகழ்கின்றேன், நீயும் முந்தன் பயிராக பாய் சுருட்டிக்கொள். அப்பா ராஜாவுடைய கோபத்துக்கு கணிகண்ணன் ஆளாயிட்டான், அதனால கணிகண்ணனை போக சொல்லிட்டார் அரசன். ஊரை விட்டு வெளியே போன்ட்டார். கணிகண்ணன் போக போகிறான். கணிகண்ணன் போகிறதுனால எனக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாதனால நான் கணிகண்ணனோட போகிறேன். இதுவரைக்கும் நான் உனக்கு கைங்கரியம் பண்ணி நின்றேன், இப்போ நான் போயிட்டேன்னா உன்னை யார் பார்த்துக்குவா, அதனால நீ என்னோட வந்துடுன்னு சொல்லிட்டு கணிகண்ணன் முன்னால் போகிறார். அவரை தொடர்ந்து திருமழிசை ஆழ்வார் போகிறார். அவருக்கு பின்னால் பெருமாள் என்ன பண்ணார்னா உடனே தன்னுடைய ஆதிசேஷனை சுருட்டி கையில் எடுத்துக்கொண்டு அவர் புறப்பட்டார். இப்போ முன்னால் கணிகண்ணன், அதுக்கு பின்னால் திருமழிசை ஆழ்வார், அதுக்கு பின்னால் பெருமாள். பெருமாள் போகிறாருன்னு உடனே தாயார் என்ன பண்ணுவா, அவன் நானும் வரேன்ட்டு அவளும் புறப்பட்டான். அவர்கள் போன உடனே காஞ்சி மாநகரத்தில் அத்தனை கோயிலில் அத்தனை தேவதைகளும் ஒரு பின்னால் போயிடுத்து. பெருமாளுக்கே இங்கே இடம் இல்லைன்னு நமக்கு எதுக்குன்னு. அப்போ அங்கே எல்லா கோவில் இல்லாமல் காஞ்சி மாநகரமே பொலி விளந்து போயிடுத்து. இவர் இரவாக புறப்பட்டு போயிட்டாங்க. சாயந்தரம் புறப்பட்டு நடந்து காஞ்சிபுரத்தினுடைய எல்லையை தாண்டி போய்கொண்டே இருக்கிறார்கள். விடிந்த உடனே பார்த்தா காஞ்சி மாநகர் பொலி விளந்து எல்லா கோவில்களையும் சாநித்தியமே இல்லாமல் எல்லா நகரே இருளடைஞ்சது மாதிரி இருந்தது, ஒரு வெறுமையாக தெரிந்தது. உடனே எல்லாரும் போய் பல்லவராயன்ட்ட போய் முறையிடுகிறார்கள். சுவாமி என்னன்னு தெரியல, எங்கே பார்த்தாலும் காஞ்சி மாநகர் எப்போவுமே கலையாக இருக்கும், ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கோவில்கள் பூரா தெய்வ சாநித்தியமே இல்லாமல் இருக்கு. உடனே அவர் சபையை கூட்டி கேட்கிறார். அங்கே உள்ள பேரறிஞர்கள்லாம் சொல்கிறார்கள், சுவாமி நீங்கள் அபச்சாரம் பண்ணிட்டீங்க, ஒரு அருமையான பாகவதரை நீங்கள் தண்டிச்சிட்டீங்க ஒரு சுயநலத்தினால. அதனால அவர் போகும்போது பெருமாளையும் வர சொல்லி உத்தரவிட்டுட்டு போயிட்டார். பெருமாள் என்றைக்குமே பாகவதர்களுக்கு கட்டுப்பட்டவர். பின்னால் வரும், கண்ணினும் சிறு தாப்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்பர். பெருமாள் அன்புக்கு கட்டுப்பட்டவர், பக்திக்கு கட்டுப்பட்டவர். அதனால திருமழிசை ஆழ்வாருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பெருமாள் அவர் பின்னால் போயிட்டார். பெருமாள் போனதுனால சகல தேவதைகளும் அவர் பின்னால் போயிடுத்து. அதனால தான் காஞ்சிபுரம் களை இழந்து போயிடுத்து அப்படின்னார். ஐயோ பெரிய அபச்சாரம் பண்ணிட்டேனே, இப்போ என்ன பண்ணுறதுனார். மேலதாள வாத்தியங்களோட அவளை திரும்பி அழைச்சிட்டு வருவோன்னு நேராக போயிட்டார். நேராக அவர்கள் போன வழியில் திரும்பி போன உடனே அங்கே போயாச்சு. ஒரு இடத்துல சந்தித்து விட்டார்கள். இவர்கள் வேகமாக குதிரை படையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய்
தேரில் போய் அவர்கள் இருக்கிற இடத்துல போய் கொண்டிருக்கும்போது வழியில் நிறுத்திட்டார். நிறுத்தின உடனே நேராக திருமழிசை ஆழ்வார்கிட்ட போனார். பெருமாள்கிட்ட போய் காலில் விழுதார். சுவாமி, நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ அழகான கோயிலெலாம் கட்டி வச்சுருக்கோம், இவ்வளவு அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்கோமே, நீங்கள் இப்படி கோவிச்சுட்டு போகலாமான்னு கேட்டார். சுவாமி சொன்னார், நான் என்னப்பா பண்ணுறது, திருமழிசை ஆழ்வார் என்னை கட்டி போட்டு வச்சிருந்தார் தன்னுடைய பக்தியினால், அவரை போக சொல்லிட்டியாமே, அதனால் அவர் போயிட்டார். அவர் இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை? நாங்கள் பக்தர்கள் இருக்கக்கூடிய இடத்துல என்ன போன ஆழ்வாரில் பார்த்தோம், 3 பக்தர்கள் ஒன்று சேர்ந்தால் பெருமாள் அழையாத விருந்தாளியாக வந்துடுவான். அப்படி இருக்கும்போது திருமழிசை ஆழ்வாருடைய அருமையான பாசுரங்களை கேட்டு நான் சந்தோஷமாக இருந்தேன். திருமழிசை ஆழ்வாரை நீ போச்சன உடனே அவர் எங்கே போய் இருக்காரோ அவரோட இருப்போம், நான் வந்துட்டேன் அப்படின்னார். உடனே திருமழிசை ஆழ்வார் காலில் போய் விழுந்தான் அரசன். சுவாமி, நீங்கள் பெருமாள்கிட்ட சொல்லி மறுபடியும் அவருடைய யதாஸ்தானத்தில் இருந்த திருவுக்கால வந்து இருக்க சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னார். அப்போ திருமழிசை ஆழ்வார் சொன்னார், எனக்கு உன் மேலே ஒன்றும் கோபம் இல்லைப்பா, நீ எனக்கு ஒன்றும் தண்டனை கொடுக்கல, நீ கணிகண்ணனை தான் போய் சொன்னேன், கணிகண்ணனுக்கு தான் அவன் தான் போய் சொல்லிட்டேன், அதனால் கணிகண்ணன் போயிட்டான், கணிகண்ணன் இல்லாத இடத்துல நான் இருக்க முடியாது, அதனால் நான் வந்தேன். நான் வரும்போது பெருமாள்கிட்ட இனிமேல் உனக்கு யார்ப்பா கைங்கேறி பண்ணுவோம், அதனால் நீ என்னோட வந்துடுன்னு சொன்னேன் அப்படின்னு உடனே கணிகண்ணன்ட்ட போய் அரசன் மன்னிப்பு கேட்குறான். இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பெருமாள் பார்த்தார், இது தீர்ற பஞ்சாயத்தா தேரலை, அதனால கொஞ்ச நேரம் அதுக்குள்ளே ஒரு குட்டி தூக்கம் தூக்கிடுவான். ஏன்னா பெருமாளுக்கு ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டால் அவர் எங்கேயுமே படுத்துட்டு தான் இருப்பார். பைய துயின்ற பரமன் அடிபாடி நாச்சியார் சொன்னான். பெருமாள் வந்து அழகாக ரெஸ்ட் எடுக்கிறாரு, ரொம்ப கெட்டிக்கார். கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் அவர் ஆதிசேஷனை விரிச்சுன்னு படுத்துடுவார். படுத்துட்டு அவர் யோக நித்திரைன்னு பேர், அவருக்கு அவருடைய அரிதுயில்னு பேர். நம்மளாம் தூங்கினோன்னா தூங்குவோம், அவர் தூங்குற மாதிரி நடிப்பாராம், படுத்துட்டு இருப்பாரான், நான் தூங்க மாட்டாரான். அதான் பைய துயின்ற பரமன் அடிபாடின்னு நாச்சியார் சொன்னான். படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் படுத்துட்டு இருக்க மாட்டார், அவர் எல்லாத்தையும் கண்காணிச்சுட்டு இருப்பார், அவர் தூங்க மாட்டார். அவர் தூங்கினார்னா உலகம் ஏது. அதனால் அவர் அந்த நேரத்தில் பையை வெடிச்சுட்டு படுத்துட்டார். நீங்கள் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க பாட்டு. உடனே கணிகண்ணன்ட்ட போய் மன்னிப்பு கேட்குறார். இதில் ஒரு பெரிய வேடிக்கை இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்ல அறிஞர்களும் மேதாவிகளும் நிறைய விஷயம் தெரிஞ்ச வாழ்க்கை டக்குன்னு கோபம் வரும். கோபம் வர்றதுனால அவள்லாம் ரொம்ப மோசமானவன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். விஷயம் இருக்கிறவாளால் பொறுக்க முடியாது, ஒரு சிறு தவறை கூட உடனே கோபம் வந்துடும். ஆனால் அதே மாதிரி அந்த கோபம் அவர்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் மறையும்னு அவங்களுக்கே தெரியாது, அவ்வளோ சீக்கிரமாக அந்த கோபம் போயிடும். இந்த அரசன் வந்து மன்னிப்பு கேட்ட உடனே கணிகண்ணன் மனசு மாறிட்டார். உடனே திருமழிசை ஆழ்வார் சொல்லார், இந்த ராஜா எவ்வளவு சௌகரியமாக பண்ணி இந்த பெருமாளுக்கு எவ்வளோ கோயிலெலாம் கட்டி என்ன பண்ணியிருக்கார், ஏதோ ஒரு அறியாமையில் கோபம் பண்ணுறார். அதான் சிறியோர் செய்த சிறுபிழையெல்லாம் பெரியோராயின் பொறுப்பது கடனேனா ஔவையார். மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலிடானா கண்ணதாசன். இப்போ மன்னிக்க தெரியணும், கோபப்படுறது பெருசு இல்லை, கோபத்தை சுலபமாக மாற்றிக்க தெரியணும், கோபத்தை அப்படியே கொண்டு போகக்கூடாது. உடனே கணிகண்ணன் சொன்னார், ஆமாம், அதனால் சுவாமி அவரை மன்னிச்சுட்டு நம்ம திருவுக்காக்கே போயிடுவோம்னார். உடனே சரி திருவுக்காக்கு போயிடலான்னு முடிவு பண்ண உடனே திருமழிசை ஆழ்வார் பெருமாளை எழுப்பினார். கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரி பூங்கச்சி மணிகண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணியுடைய என்ன புலவனும் புகழ்கின்றேன், நீயும் முந்தன் பயிராக பாய் சுருட்டி கொள்ளார், பயிராக பாய் விரித்து கொள்ளார். அப்பா அரசன் மாறிட்டான், மன்னிப்பு காட்டான், கணிகண்ணனும் அதை ஏற்றுக்கொண்டான். அதனால் இனிமேல் நம்ம யதாஸ்தானத்துக்கு போயிடுவோம், நீ மறுபடியும் உன்னோட பாயை சுருட்டின்னு வாய் அப்படின்னால திருப்பி ரிவர்ஸ் கியர் போட்டு திருப்பினார். திருப்பி போயிருந்தார். இப்பொழுதும் அந்த திருவுக்காங்கிற சேத்திரத்தில் அந்த பெருமாளுக்கு பேர் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு பேர். இப்போ உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் புறப்பட்டாரா இல்லையா, இப்போ இருந்த இடத்துல பார்த்தா ஒரு பெருமாளும் அவரை சேர்ந்த பரிவாரங்கள்லாம் அங்கே வந்து இருந்து அந்த இடத்துல கொஞ்ச நேரம் இருந்ததா இல்லையா. அந்த இடம் ஒரே ஒரு நாள் தங்கியிருந்தாங்க, ஒரு இரவு. அந்த ஒரு இரவு தங்கினதுனால அந்த இடம்லாம் பிரகாசமாகி ரொம்ப லட்சுமி கடாட்சத்தோடு இருந்துதான். அந்த ஊர் ஜனங்கள்லாம் வழிமறிச்சிட்டா.
சுவாமி நீங்கள் இங்கேயே இருக்கணும், இங்கே இருந்தப்ப எவ்வளவு அழகாக இந்த இடம் நன்னா இருந்தது, நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி வழிமறித்தார்கள். இப்போ பெருமாள் சொன்னார், இல்லை என்னுடைய யதாஸ்தான திருவுக்காதான், அங்கே எல்லா இதெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணி எனக்கு கோயில் கட்டி வச்சிருக்கான், அதனால் திருவுக்கால நான் போய் மறுபடியும் என்னுடைய யதாஸ்தானத்துக்கு போகிறேன். உங்களுடைய அன்பு வேண்டுகோளுக்காக நீங்கள் இங்கே இருக்கிறதுனால என்னுடைய பார்வை திருவக்காலேருந்து உங்களை நோக்கி இருக்கும். அதனால தான் இன்றைக்கும் அந்த இடத்துக்கு பேர் ஓர் இரவு இருக்கைன்னு பேர். அது ஓர் இருக்கைம்பாங்க காஞ்சிபுரத்தில். இப்போ ஒரே ஒரு நாள் இரவு அங்கே பெருமாள் தங்கி இருந்ததுனால அந்த இடம் அவ்வளவு சோபிச்சுது. திருவுக்காக்க போய் மறுபடியும் பெருமாள் அங்கே ஓரிறக்கையை நோக்கி தன்னுடைய தலையை வைத்துக்கொண்டு இடம் மாறி போன இடம் இந்த பக்கம் தலை வச்சு படுத்தினாலும் இந்த பக்கம் படுத்துட்டார். படுத்து ஓரிருக்கையை நோக்கி அனுகிரகம் பண்ணி கொண்டு இந்த இடம் படுத்தார். இன்றைக்கு அந்த கோயிலுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு அந்த பேர் அந்த கோயிலுக்கு. அது ஒரு திவ்ய தேசம். அந்த இடத்துல இருந்தார். இருந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு உடனே அப்பொழுது இவருக்கு திருக்குழந்தைக்கு போகணும்னு ஆசை. உடனே திருக்குழந்தைக்கு பயணமாகிறார். திருக்குழந்தைக்கு போகிற வழியில பெரும்புலியூர்னு ஒரு கிராமம். இந்த கிராமத்து வழியாக கடந்து போறார். கடந்து போகும்போது அங்கே இந்த இடத்துல ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். திருமழிசாழ்வார் பிராமணர் இல்லை. எல்லாரும் சொல்றோம் நம்ம 12 ஆழ்வார்கள்ல 4 பேர் தான் பிராமணர். மற்றவங்க பூரா எல்லா ஜாதியிலையும் இருக்காங்க. அப்பவே இடஒதுக்கீடு ஆழ்வார்கள்லே எல்லா ஜாதியில் உள்ளவர்களும் ஆழ்வார் இருப்பார். திருமழிசாழ்வார் அந்த அக்ரகாரத்து வழியால் போறார். அங்கே திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு சில பிராமணர்கள் வேதம் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இவர் போய் அந்த திண்ணையில களைப்பாறுவதற்காக உட்கார்றார். அந்த திண்ணையில உட்கார்ந்தவுடன் இந்த பிராமணர்கள் வேதம் சொல்றதை நிறுத்துகிறார்கள். இந்த இடத்துல ஒன்று தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் வேதம்ங்கிறது எல்லாரும் கற்றுக்கலாம். ஆனால் முறைப்படி குருகுலத்தில் இருந்து தான் வேதம் கற்றுக்கணும். அந்த வேதத்தை கண்ட நேரத்தில் கண்டவர்களுக்கு உபதேசிக்கிறது இல்லை, கண்டவர்களுக்கு சொல்றது இல்லை. ஏன்னு கேட்டா அதனுடைய சப்தங்கள் தான் மெயின். அது அனர்த்தம் ஆகிடக்கூடாது, மற்றவர்கள் கேட்டு அதை பரிஹசிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அனாவசியமாக அந்த வேதத்தை வெளியிடுறதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்ததுனால இவர் ஒரு பிராமணர் அல்லாதவர் வந்திருக்காரு. ஆகவே இங்கே வேதத்தை கொஞ்ச நேரம் நிறுத்துவோம், அவர் போனதுக்கப்புறம் தொடர்வோம் நிறுத்திட்டாங்க. இவர் சகல சாஸ்திரமும் படித்தவர். நிறுத்தின உடனே சரி நமக்காக நிறுத்துறார் போல இருக்குன்னு இவர் புறப்பட்டார். புறப்பட்ட உடனே இவங்க வேதத்தை தொடரணும்னு நினைக்கிறாங்க. விட்ட இடத்துல தொடர முடியல. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா கீழே இருக்கிற ஒரு கருப்பு கலர் நெல்லை கீறி காட்டுறார். அதாவது நெல்லுக்கு சமஸ்கிருதத்தில் ஒரு பேர். அந்த பேரை சொன்னால் அதுலேருந்து விட்டுருக்காங்க. அதை குறிப்பாக காட்டின உடனே அதுலேருந்து மறுபடியும் இருக்க ஞாபகம் தொடர்கிறார்கள். அப்போ இவர்களுக்கு இந்த பிராமணர்களுக்கு புத்தி வருது. இவருக்கு சாஸ்திர ஞானம் இருக்குது, நம்ம தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை மன்னிப்பு கேட்டு விட்டு தொடர்கிறார்கள். இப்போ இவர் அந்த பெருப்புலியூருக்கு போகிறதுக்காக போகக்கூடிய இடத்துல போகும்போது அங்கே ஒரு கோவிலில் ஒரு யாகம் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்பியார்னு ஒரு புரோகிதர், அவர் தான் சீஃப் அந்த யாகத்துக்கு. அங்கே இவர் அந்த பெரும்புலியூரை நோக்கி இவர் போகும்போது பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா இவர் போகிற திசையெல்லாம் பார்த்து தன்னுடைய முகத்தை திருப்புறாராம். இதே அங்கே கோயிலில் இருக்கிற அர்ச்சகர் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறார். நம்ம பெருமாள் திருமேனி ஒவ்வொரு பக்கமாக திரும்பி வருதே அப்படின்னு. உடனே நேர யாகம் நடக்கக்கூடிய இடத்துல போய்
இந்த நம்பியார்கிட்ட சொல்கிறார், சுவாமி பெரிய அதிசயமாக இருக்கு, நம்முடைய பெருமாள் திருமுகமானது திரும்பி திரும்பி வேற ஒரு திசைக்கு திரும்பி திரும்பி பார்க்கிறது, என்னன்னு தெரியலையே அப்படின்னு உடனே சரியான நேரத்தில் அவர் திருமழிசை ஆழ்வார் அந்த ஊருக்கு வரார். வந்த உடனே நம்பியார் அவரை வரவேற்று தெரிஞ்சு கொண்டார். இவர் பெரிய மகா அனுபவர், இவர் பெருமாளுடைய அனுகிரகம் பெற்றவர், அதனால இவரை வரவேற்கணும்னு வரவேற்று யாகசாலைக்கு உள்ள கூட்டு போறார். யாகசாலை யாகம் முடிஞ்ச உடனே அக்கர பூஜை கொடுக்கணும், யாராவது ஒருத்தருக்கு மரியாதை பண்ணணும். இந்த மரியாதை பண்றதுக்கு தகுதியானவர் இந்த பக்திசாரங்கிற திருமழிசை ஆழ்வார் தான். அதனால இவருக்கு பூஜை மரியாதையெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி அங்கே உள்ள வேத விற்பனர்கள்ட்ட இவர் நம்பியார் சொல்றார். அப்போ வேத விற்பனர்கள் எல்லாம் இதை ஏற்றுக்கொள்ளலை. எங்கேயோர்ந்து வந்தவர், இவருடைய ஊர் பேர் தெரியாது, இவர் தன்னுடைய வித்வத்தையும் காட்டல, இவரை எப்படி அங்கீகரிக்கிறது? அதனால இவர் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இவருக்கு அக்கரை பூஜை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி மறுக்கிறார்கள். உடனே அப்பொழுது அவர் சொல்றார், அக்கரங்கள் என்று மாவதன்கொலோ இக்குறும்பை நீக்கி என்னை ஈஸ்வனாக்க வல்லையேல் சக்கரங்கொள் கையனே சடங்கல் வாய் அடங்கிட உட்கிடந்த வண்ணமே புறம்புசித்து காற்றிலே. இந்த மாதிரி ஒரு பாசுரம் பாடின உடனே அவருடைய நெஞ்சுக்குள்ள பெருமாள் திருப்பார்கடலில் எப்படி பள்ளி கொண்டிருக்கிறாரோ அது மாதிரி காட்சி கொடுக்கிறார். எல்லாரும் அவரை வணங்கி எங்களுடைய பிழையை பொறுத்திருக்க வேண்டும், நீங்க பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர் தான் சொல்லி அவருக்கு அக்கர பூஜையை கொடுக்கிறார்கள். கொடுத்த உடனே எல்லாரும் அக்கர பூஜையை கொடுத்து மரியாதை கொடுத்து அவருக்கு பல வகையான விருதுகளை கொடுக்கிறார்கள். உடனே இவருக்கு பெருமாளாகிய ஆறாவமுதனை சேவிக்கணும் ரொம்ப ஆசை. உடனே திருக்குழந்தைக்கு பயணம் செய்வோன்னு திருக்குழந்தையை நோக்கி போறார். திருக்குழந்தை போன உடனே அங்கே காவேரியில இவர் எழுதின பாசுரங்கள் நான்முகன் திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம், உடனே இந்த மாதிரி பாசுரங்கள் அவருடைய பாசுரங்களை எல்லா பாசுரங்களையும் அவர் எழுதின ஏட்டோலையை பூரா காவேரியில தூக்கி எறிகிறார். இதில் நான்முகன் திருவந்தாதியும் திருச்சந்த விருத்தமும் அதை காவிரியில் எதிர்த்து நீந்தி வருது. அது ரெண்டையும் எடுத்து இந்த உலகத்துக்கு கொடுக்கிறார். கொடுத்த உடனே அவர் எல்லா வகையான திவ்ய தேசங்களுக்கும் பயணம் செய்து அந்தந்த தேசத்துடைய பெருமாள் மேலே பாசுரங்கள் பாடுறார். திருவரங்கம், அன்பில், திருப்பேரகர், குடந்தை, கபிஸ்தலம், திருக்கோஷ்டியூர், திருக்கூடல், திருக்குறுங்குடி, திருப்பாடகம், திருவூரகம், திருவக்கா, திருவெள்ளூர், திருவேங்கடம், திருப்பார்கடல், துவாரகை, பரமபதம், இது இவ்வளவு தேசத்து பெருமாள் மேலேயே பாசுரங்கள் பாடினார். அதாவது ஆழ்வார்களால் பாடப்பட்ட ஸ்தலங்களுக்கு பேர் திவ்ய தேசம்னு பேர். ஆழ்வார்கள் பாடினார்கள்னு சொல்றதுக்கு பேர் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணினார்கள்னு சொல்லுவோம். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள், ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம். சாதாரண ஊராக இருக்கிறது பெருமாள் வந்ததுக்கப்புறம் பதி ஆயிடுது.
எல்லா ஊருக்குமே பேர் திருப்பதி தான். நம்ம வைஷ்ணவத்தில் எல்லா கோவில்களுக்கும் பேர் திருப்பதி. பெருமாள் எழுந்தருளிருக்கான்னா அது பதி, திருப்பதி. ஆனால் அந்த பெருமாள் எழுந்தருளியில சேத்திரங்களில் ஆழ்வார்களால் பாடப்பட்ட அல்லது ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஸ்தலங்களுக்கு பேர் திவ்ய தேசம்னு பேர். ஏற்கனவே சொன்னேன்னா 106 திவ்ய தேசங்கள் நம்முடைய இந்தியாவில் இருக்குது. பாரதத்தில் 2 திவ்ய தேசங்கள் நம்ம இந்த உடம்போட போய் பார்க்க முடியாது, பரமபதமும் திருப்பார்கடலும். இந்த 106 திவ்ய தேசங்களை நம்முடைய வாழ்நாளுக்குள்ளே பார்த்தாச்சுன்னா அவர்களுக்கு 107 108க்கு சகல மரியாதையோடு அவர்கள் அழைத்து செல்லப்படுவார்னு வைஷ்ணவ சம்பிரதாயம். அதாவது விசா வாங்கினது மாதிரி இந்த 106 பார்த்தாச்சுன்னா விசா கிளியரன்ஸ் கிடைச்சிருத்துன்னு அர்த்தம். அந்த காலத்தில் நம்முடைய ஆழ்வார்களெல்லாம் தங்குறதுக்கு இடம் கிடையாது, வாகன வசதி கிடையாது. போகிற இடம் பூரா காடும் கடுமையான சூழ்நிலையெல்லாம் எதிர்கொண்டு ஒவ்வொரு திவ்ய தேசமாக போய் பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்கார்கள். இப்போ நமக்கு எல்லா சௌகரியங்களும் இருக்குது, வாகன வசதி இருக்குது, போனால் தங்குறதுக்கு வசதி இருக்குது, வழி சொல்லி கூட்டி கொண்டு போக கைடெல்லாம் இருக்காங்க. ஆனால் நம்ம எல்லோரும் 106 திவ்ய தேசம் பார்த்துருக்கோமோனா நம்ம இன்னும் பாதி கூட கொஞ்சம் கூட பார்த்துருக்க மாட்டோம். பண வசதி இருந்தால் கூட பார்க்குறதுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்காது. அதனால் ஆழ்வார்களுடைய நிலைமையை நினச்சி பார்த்தா ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இந்த திவ்ய தேசங்கள் மேலே அந்த பெருமாள் மேலே எவ்வளவு பக்தியும் ஈடுபாடும் வச்சுருக்காங்கங்கிறத இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். 7ஆம் நூற்றாண்டுனா கிட்டத்தட்ட 15,500 வருஷங்களுக்கு முன்னால் இல்லையா? 7ஆம் நூற்றாண்டில் நடந்த இது. அப்போ 1500 வருஷத்துக்கு முன்னால் காட்டிலையும் மேட்டிலையும் நனைந்து மழை வெள்ளம் புயலெல்லாம் கடந்து ஒவ்வொரு திவ்ய தேசத்துலேயும் போய் பெருமாள் மேலே பாசுரங்கள் பாடி நமக்கு கொடுத்த பாசுரங்கள் தான் இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுவும் கூட ரொம்ப சுலபமாக கிடைக்கல. அது கிடைக்கிறதுக்கு பின்னால் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்குது பின்னால் வரும் குரு பரம்பரையில். அப்படி மங்களாசாசனம் பண்ணியிருக்கார்கள் என்பதை சொல்லி அவருடைய பாசுரங்களில் ஒரு சில பாசுரங்களை மாத்திரம் அவருடைய 1ஆம் திருவந்தாதியில் நான்முகனை நாராயணன் படைத்தான். இது ரொம்ப அருமையான பாசுரம். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான், யான் முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் கொன்மீர் தேர்ந்து. அது பிரம்மாவை மகாவிஷ்ணு படைக்கிறார். பிரம்மா தன்னுடைய அம்சமாக சங்கரனை சிவபெருமானை படைக்கிறார். யான் முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன், இதை நான் இந்த உலகத்தவருக்கு அறிவிக்கிறேன், தெரிஞ்சுக்கோ. முழு முதல் பொருள் நாராயணன் தான், சிந்தாமல் கொன்மீர் தேர்ந்து அப்படின்னு சொல்கிறார். சொல்லி அவர் தன்னுடைய அவதார நோக்கத்தை அங்கே இருந்து சில நாட்கள் இருந்து பெருமாளோடு ஐக்கியமாகிறார் என்று கூறி இதோடு அவருடைய திருமழிசை ஆழ்வாருடைய திவ்ய அனுபவங்களை இதோடு நிறைவு செய்கிறேன். அடுத்தாற்போல் நாம் அடுத்த வாரம் நம்மாழ்வார் என்று பாராட்டப்பட்ட நம்மாழ்வாருடைய விருத்தாந்தத்தை பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அன்புடன் அந்தாதி 96 உரைத்தான் வாழியே, அழகான திருமழிசை அமர்ந்த செல்வன் வாழியே, இன்பமிகு தையில் மகத்துதித்தான் வாழியே, எழில் சந்த விருத்தம் 120 வாழியே, முன்புகத்தில் வந்துதித்த முனிவனார் வாழியே, முழு பொன்னி பெருங்கதிர் செல் முதிர்பொகியோன் வாழியே, நண்புவி 4700 வாழியே, நங்கள் பக்தி ஆரணன்று நற்பதங்கள் வாழியே.
ஆள் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சுவானம். அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரியருளாத இறைவா நீதாராய் பறையேலோரம்பாவாய். எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றைனம் காமங்கள் மாற்றேலோர் அம்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பூர் உரம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா. வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களே, வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.